வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான, டேஸ்ட்டான, ஐரன் ரிச் நம்ம ஒரு பரோட்டா பண்ண போறோம். இது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் பாருங்க. இது ஐரன், புரோட்டீன் எல்லாமே இதில வந்து இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பாலக் பன்னீர் பராட்டா. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்க. ஒரு கட்டு பாலக் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2, 3 அரிசி நான் வந்து வெள்ளப்பூடு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் வந்து பன்னீர் வந்து திருவி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ணி அதில வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி பவுடரு, மஞ்சள் பொடி, வெள்ளை பூண்டு, இஞ்சி பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இதில் அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடுங்க. உப்பு வந்து கம்மியாக போடுங்க. ஏன்னா உப்பு வந்து பன்னீரில் கொஞ்சம் இருக்கும் ஆல்ரெடியா. அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு வதக்கிக்கிடுங்க. உடனே அது வதக்கிட்டு அமர்த்திடுங்க. அது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுருங்க அதில். அதுக்கப்புறம் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்து இந்த பாலுக்கு வந்து அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நான் வெள்ளைப்பூடு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு போட்டு அதை நல்லா அரைச்சி நல்லா மாவு பிசைஞ்சு இப்போ வந்து ரொட்டி உருட்டி அதில் வந்து நான் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டேன் பாருங்க. ஸ்டஃபிங் வச்சு பரோட்டா ரெடி ஆகிட்டு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி இது. இப்படி வந்து நம்ம பசங்க வந்து நம்ம வந்து பாலக் சாப்பிட மாட்டாங்க. சில பசங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கர்டு கூட, தயிர் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி வந்து நல்ல நல்ல டிஷ்ஷு, ஹெல்தியான டிஷ்ஷு பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பரோட்டா வந்து நான் வந்து 2, 3 தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.